அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். முக்கியமா ஆம்பளைங்க முக்கியமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதான் முக்கியம். இதெல்லாம் 55 வயசுல மெனோபாஸ் வரும். சில பேர் 40 பேர், சில பேர் 30 பேருக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. நான் நடக்கும் எல்லாரும் தண்ணி கொண்டாடுறோம். ஒரு லிட்டர் குழந்தை உட்காந்து குடிக்கிறோம், ஃபுல்லாக குடிக்கிறது
மாதிரி தான் நம்ம they have to work together. அந்த மாதிரி emotion ரொம்ப ரொம்ப important. Next we have to the function of our உலகில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அதற்கென பிரத்யேகமான தனிப்பட்ட வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் அதனுடைய வேலையை செய்யும். our mind is governor of this cell. ஒவ்வொரு செல்லுக்கும் நம்முடைய மனம் தான் கவர்னர், மேனேஜராக வேலை செய்யும். our boss mind எனக்கு முடியாது நம்முடைய மனதின் படி ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யும். இதெல்லாம் மைண்டா இந்த வேலை செய்யும். Next mind very powerful existence. மனம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு in the body. உடம்புல இருக்கிற முக்கியமான அங்கம் எதுன்னா மனம் தான். அது கொண்டு முடியுமா? முடியும். அதை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது யாரு கண்ட்ரோல் பண்றா? who is controlling your mind? உங்களுடைய மனதை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? யார் கண்ட்ரோல் பண்றாங்க? எண்ணங்கள் எண்ணங்கள் advertisement, WhatsApp, Facebook, Instagram, ஃபோன் செல்போன் டெலிஃபோன் தான் இப்ப காலத்துல படிக்கிற புக்கு படிக்கிறது எப்ப புக்கு படிக்கிற மேடம் இந்த புக்கு மாதிரி எங்க அம்மா கிங்கி நல்லா படிச்சு இப்ப சொன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாமே உண்மைங்களா? இந்த புக்கு சொல்லி எல்லாமே எனக்கு உண்மைங்களா இப்படி பார்க்கணும். அது கதையா ஓடும். மூணு முக்கியமான சீரியல் அந்த சீரியல் மைண்ட் இப்ப புக்கு படிச்சு போனோம் போன சென்னைக்கு சென்னைக்கு வெட்டி ஒளிகண்ணு சாந்தி இல்லையா சாந்தி முக்கியமான மேடம் அந்த கிளாஸ் லேடி வந்தாங்க. அவங்க ஒரு சாந்தி வெளியம் வெட்டி ஒளி நெட்டி வெளியா வெட்டி ஒளி அப்படிங்கிற சீரியல்ல வில்லியாக நடிச்ச ராசம்மான்னு ஒரு கேரக்டர். அந்த லேடி வந்து சனி ஞாயிற்றுக்கிழமையில சென்னை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. சரி அப்ப மேடம் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. கொடுத்தாங்க. மேடம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி ஆள் வந்திருக்காங்க. எல்லாமே கான்டாக்ட் பண்றோம். லேடி அப்படி கொலை பண்ணோம். வண்டி குத்துனோம் இமோஷன் ஆகிங்க எல்லாமே. ஏன் சொல்ல மேடம்? எஸ் அந்த மாதிரி படம் எடுக்கிறான். யாரு? டைரக்டர் யாரே சீரியல் தயாரிக்கிறாங்க. உங்க இமோஷன் ஆகுறதுக்கு அவங்க வீட்டுல டீச்சர் தான் இருப்பாங்க. நீங்க உட்காந்து அவசரம் கூட்டம் என்ன பண்றா பண்ற போறோம் நினைச்சீங்க. மேடம் எஸ் அவங்க இமோஷன் வரும். சார் how your mind is programmed by all of this serial. சீரியல்ல பார்க்கும்போது அந்த நடிக்கிற கேரக்டர் உண்மையில நடிச்சு அவங்க வில்லியா நடிக்கிறாங்கன்னா நம்ம மனசுல இருந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதனால இமோஷன் ஆகி நம்ம அவங்க மேல அந்த கார்டு அடுத்த என்ன பண்ண போறாங்க? ஆன்லைன் போறோம் டேட் போறோம் ரொம்ப நினைக்கிறேன் அந்த காலத்துல எல்லாம் அழுவாங்க. படம் பார்த்து ஏன் சத்தமா அழுவுங்க போறாங்க பாசம் பண்ணுவாங்க வந்துட்டே இருப்பாங்க. ஆமா அவங்க பேர் யாராலே மேடம் சிவாஜி பண்ணலாம் அழகா எடுத்து எல்லாம் இமோஷன் ஆக்கிடுவாங்க. மேடம் ஆனா நல்லா பாருங்க மேடம் அந்த 3 hour படம் சினிமா சினிமா அழகா முடிச்சிருவான். 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்த்துட்டா அந்த சினிமா பார்த்தவங்க நம்ம எமோஷன்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா சீரியல் அப்படி இல்ல. சரி நெட்லேதோ ஆனா ஒரு படம் ரொம்ப மோசமா ஒரு மாமியா கொடுமை பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் வந்து அந்த பொண்ணை நான் ஒரு மருமகளாம் எஸ் மேடம். So director has done a good job. The director has done a good job to make an emotion
sugar or milk and flour. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள்ல முக்கால்வாசி வெறும் சுகர் கான்டென்ட் டேப்லெட் தான், மருந்து எதுவும் இருக்காது. இப்போ வந்து யோசிக்காத காசிக்கும் யோசிக்காத மேடம், யோசிக்கிறதுக்கு சொல்றாரு மருந்தே இல்லை. வெற்றி உருண்டைகள் ஆனா ஒரு படம் கூட காமிக்கிறோம், இந்த மருந்து யூஎஸ்ஏ வந்திருக்கு, வேலை என்ன பண்ணலாம், வேலை கிடைக்காது, நான் கொண்டு வந்திருக்கோம், படத்தை போடுறான், அதை ஓட்டணும், எல்லாம் செய்யலாம், கஷ்டப்படுங்க கொடுத்தோன்னே நல்லாயிரும். ஆனா உள்ளுக்கு பாசமாக தான் சீக்கிரம் கூட நல்லா வாங்க கசி போனாங்க. சில பேர் சொல்றாங்க நீங்க போக சுக சர்க்கரை நல்லா வரும், அப்படி வர நல்லா இருக்கு சார், நீங்க பார்த்து நல்லா இருக்காங்க. அந்த கோயில் உள்ள இருக்கிறோம் ஓடுறான் சார், நம்ம ஓடி போனா நடக்கும். கோயில் போட்டேன் போனாதான் நடக்குது வாய்ப்பு. இதான் ப்ரோக்ராம், இதான் பிளஸிபோ. அவங்க போயிட்டு திருப்பூருக்குள்ள போகிறாங்க, நீங்க போவா நடக்கும், இதோ சொல்லிட்டான் நடக்கிறது போவோம், தவம் எடுத்து போவோம் நடக்கும். சரி இதான் கேட்காம பிளஸிபோ மைண்ட் காஸ் இந்த மாதிரி ஒன்று கொண்டு இருக்காது மைண்ட் மைண்டியை பற்றி ஒவ்வொரு வந்து நல்லா மருந்து சாப்பிடணுங்கிறதே இல்லை, மருந்து சாப்பிட்டாங்கிற எண்ணமே உங்களை குணப்படுத்தி வந்து எந்த ஒரு தீங்கி பார்க்கறது உட்காரும்போது அவங்க போடுறாங்க, ஆயுர்வேட் போடுறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இன்னமும் போடுறாங்க, மேடம் என்ன போடுறாங்க, ஸ்ப்ரே பண்ணி நல்லா போயிடும். அப்புறம் நான் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஆயிடுச்சு 10 பேர் சொல்றாங்க. நீங்கள் ஆனால் பார்க்க பார்க்க எனக்கு வேணும் கேட்குறது நடக்கும், மாற்றி தரும். 24-30 மூலிகை போடுறாங்க சொல்றாங்க சார், ஒரு அரசு தெரிச்சு உங்களுக்கு அது ஆச்சுருக்காங்க பேசப்படுது எல்லாம் நடக்கும். இல்லை ஏன் இந்த பிளஸிபோ இல்லை நெக்ஸ்ட் the opposite can also work. We don't believe இதுக்கு எதிர்மாறாகவும் நடக்கும். நம்ம ஒரு மருந்து குணப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரியே என்ன மருந்து கொடுத்தாலும் என்னாலும் இது சரியாகாது, எப்பயாவது இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து மார்க்கெட்ல பேசுவாங்க, இங்க இருந்து மார்க்கெட் இருக்கா இந்த மேடம் இது பண்ணுங்க, இந்த 10 பண்ணா இப்படிதான் நல்லா இருக்காங்க, இந்த மைண்டே வேலை செய்யும். அது வந்து பிளஸிபோ. வீடியோ பாப்பா மேடம். The most powerful influences on our health is our mind. And this has been known by medicine for almost 100 years. And the public knows it's something as the placebo effect. I take the medicine, I get well. Later I find out that medicine was a sugar pill. I said, well then what healed me in this process? I said, well it wasn't the sugar in the pill. The only thing that was the consciousness, the mind, that believed that this is the healing agent. What people don't recognize is what is called the nocebo effect, and that is what is the consequence of a negative thought. And it turns out a negative thought is equally powerful as a positive thought in controlling our health, but in the opposite direction. The negative thinking can actually cause every illness and disease just from thought. So all of a sudden they say, oh, well, the health is not really controlled as much by the genes as we thought it was, but it's really controlled by the mind. The element of yoga is a control to induce positive, powerful thinking, to control your biology, your physiology, your muscles and bones. But guess what? The same chemistry coming from the brain of a yoga student is affecting the